பகவான் ஆமா அரக்கனுக்கு வரத்தை கொடுத்ததும் தெரியும். சரி சரி பகவான் அரக்கனுக்கு வரத்தை கொடுத்ததும் தெரியும், ஓடுனதும் தெரியும், அதலுக்குள் போய் ஆமா ஒளிஞ்சதும் தெரியும். ஆமா தெரிந்தும் தெரியாதது போல என்னையா பார்வதி திருநாக்கினால் என்ன வருகிறது என்று சொல்லி ஆமா அவளிடத்திலே என்ன விதமாக கேள்விகளை கேட்பாராயானால் எப்படி அண்ணா ஆண்டி எங்கே போனார் அம்மா, ஆண்டி எங்கே போனார் அம்மா, ஆண்டி எங்கே போனார் அம்மா, போனாரம்மா 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 அண்ணங்கிட்ட சொல்லிடம்மா சொல்லிடம்மா, அண்ணங்கிட்ட சொல்லிடம்மா 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 போனாரம்மா போனாரம்மா அண்ணன்கிட்ட சொல்லிடம்மா பண்டார எங்கே போனார் பார்வதியே சொல்லிடம்மா, போனார் பார்வதியே சொல்லிடம்மா, எங்கே போனார் எங்க போனார் எங்க போனார் எங்கே போனார் எங்க போனார் கோமதிய சொல்லிடம்மா சொல்லிடம்மா, கோமதிய சொல்லிடம்மா 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 போனார் கூத்தாடி இங்கே போனார் இங்கே போனார் எங்கே போனார் எங்க போனார் சொல்லிடம்மா சொல்லிடம்மா, கோமதிய சொல்லிடம்மா சொல்லிடம்மோ. அண்ணா அண்ணா கோபாலா அச்சுதனே ரகுராமா பாண்டி என்றும் தெரிந்திருந்தோம் அருமை தங்கை கொடுக்கலாமோ அவர் பண்டார் என்னும் தெரிந்திருந்தோம் பார்வதிய கொடுக்கலாமோ இவர் கூத்தாடின்னு தெரிஞ்சிருந்தோம் கோமதிய கொடுக்கலாமோ இந்த மையா கோபாலா எந்தனையும் கொடுத்து விட்டு குறைவாக பேசலாமோ அண்ணா அண்ணா கோபாலா கல்லானாலும் கணவர் தானே புல்லானாலும் பூமந்தானே அதனால எந்த அண்ணா அக்கினிய வளர்த்திடண்ணோ அதுல என்னை எதிரிடண்ணோ நானறிந்த சாம்பலை வாழும் சமுத்திரத்தில் அதிலே கொண்டோ கரைத்திடண்ணா பார்வதியால் சொன்ன போது பார்வதியால் சொன்ன போது இந்த பச்சை மாலன் சொல்வா பச்சை மாலன் ஆஹா ஓஹோ நம் தங்கைக்கு ஆறுதல் தேர்தல் சொல்லி அவருடைய ஆபத்தை குறைப்பதற்காகத்தானே நாம வந்தோம். ஆமண்ணே ஆகையினால என்ன அவளுடைய சரி உயரங்கள போக்கவல்லவா நாம வந்தோம். ஆமா நாமளே இப்படி பேசலாமா சரி என்று சொல்லி அம்மா பார்வதி என்ன மலையாதே ஏன் அழைத்தாய் எதற்கு அழைத்தாய் என்று கேட்கவும் ஆமா அண்ணா என்ன அத்தான் பகவான் யாரோ ஒரு மானிடனுக்கு வரத்தை கொடுத்து எங்க போனாரோ என்ன ஆனாரோ தெரியவில்லை. அதனால என்ன ஆனார என்ன எங்க போனார என்ன ஆனார தெரியல. ஆமா ஆகையினால என்னையா அத்தான் எங்கு இருந்தாலும் நீர்தான் அழைத்து வர வேண்டும் அண்ணா சரி அப்படின்னு சொல்லவும் ஆமா பார்வதி என்ன மாடு காணாம போனவர்களுக்கு செடி எல்லாம் கண்டு என்பார். ஆமா அத்தான் மிதப்பு கட்டையில பார்வை முகத்துல கண்ணு பார்வைதான் மிதப்பு கட்டையில இருக்கும், கண்ணு போயா மிதப்பு கட்டையில இருக்கு. அதானே ஏ தாத்தா ஒடுக்கார தாத்தா கேட்டீங்களா தாத்தா வைக்கிறியா? ஆகையினால ஆமா பார்த்தார் இந்த என்ன
அக்ஷதனாகிய கோபாலக்கண்ணன் பார்வதி ஆண்டவனாகிய சிவபெருமான் அரக்கனுக்கு வரத்தை கொடுத்து அதலிக்குள் எங்க போனாரோ என்ன ஆனாரோ தெரியல. சரி, அதனால அத்தானை பார்க்க வேண்டுமானால் நான் ஒரு அவதாரம் எடுக்க வேண்டும். அப்படியா? நான் ஒரு அவதாரம் எடுத்தால் நீனும் ஒரு அவதாரம் எடுக்கணும். சரி அப்படின்னு சொல்லி கரூரமாம் பட்டணத்தில் கம்சண்டங்க தேவகி திருவயற்றில் 8வது குழந்தையாக நான் பிறந்து ஆயர்பாடிலே வளர்ந்து ஆடு மாடுகளை மேய்த்து அத்தானை அழைத்து வாரேன். அதே சமயத்துல அந்த தேவகி திருவயற்றில நான் பிறந்து கரூரமாம் பட்டணத்தில் வளரும் போது ஆயர்பாடி பட்டணத்தில் யசோதைக்கு மகளாக நீ பிறந்து கரூரமாம் பட்டணத்தில் கன்னி பகவதியாக போக கடவா என்று சொல்லி இருவேரும் சொன்ன போது ஆட்டம் என்று சாமதித்தா இருவேர்களும் சம்மதித்து ஆட்டம் என்று அங்கு இங்குமாக யசோதா தேவி திருவயற்றில் என் சத்தியும் தேவகி திருவயற்றில் என் பெருமாளும் பிறக்க வசுதவரால் மாற்றப்பட்டு என் பெருமாளாகிய கோபாலக்கண்ணன் ஆயர்பாடியிலே வளர்ந்து ஆடு மாடுகளை மேய்த்து ஆயர்பாடியிலே வளர்ந்து வேலைகளெல்லாம் முடித்து ஆடு மாடுகளை மேய்த்து அத்தான் பகவான அழைக்க வேண்டுமென்று ஆடு மாடை மேய்த்து கொண்டு ஆயர்பாடிக்கு மேய்க்க யமுனையாற்றல் நதிக்கரை ஓரமாகவே வருகின்றார். ஒரே செவ்வெளி புஷ்பமா முளைத்திருக்கு, செவ்வதரளி புஷ்பமா முளைத்திருக்க ஒருவேளை அத்தன் சிவனார் இந்த அதற்குள் இருந்தாலே இருப்பாரோ என்று ஐத்தானே அத்தான் என்று சொல்லி அக்ஷதனாய கோபாலக்கண்ணன் ஆண்டவனை அழைக்கின்ற போது ஆண்டவன் பகவான் அதற்குள் இருந்து ஆடாமல் அசையாமல் சண்டாள பாவே அத்தாமரை சொல்லி நம்மள அழைக்க ஆனந்த அரக்கன் அப்படி என்று சரி ஆடாமல் ஆமா அசையாமல் அதற்குள் இருந்த என்ன உடனே பார்த்தார். இவருடைய குட்டுகளை சொன்னாத்தான் அதிலேயே விட்டு அத்தான் வெளியிலே வருவார் என்று ஆடு மாடுகள் எல்லாம் ஆடச் செய்தும் அத்தான் வரவில்லை என்று அவருடைய குட்டுகள் எல்லாம் சொல்ல வேண்டும் என்று என்ன சொல்வாரையானா அன்று வெள்ளை அம்பலத்து ஆடி நின்றவா ஆடி நின்றவா ஆடி நின்றவா ஆடி நின்றவா அரக்கனுக்கு வரம் கொடுத்து அதலில் ஒளிந்தவா அரக்கனுக்கு வரம் கொடுத்து அதலில் ஒளிந்தவா ஆடி நின்றவா அதலில் ஒளிந்தவா கன்றுமானே கன்றுமானே சொல்லு சொல்லு கன்றுமானே கரத்திலிருந்து கையிலையாண்டவா 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 கண்ணன் பாட்டு காதில் கேட்டு அண்ணலானவா கண்ணன் பாட்டு காதில் கேட்டு அண்ணலானவா கையிலையாண்டவா இந்த கண்ணன் பாட்டை காதில் கேட்டு அண்ணலாடவா தித்தி மிதன திமிதி மிதன சிவனும் ஆடவே சிவனும் ஆடவே சிவன் இருந்த அதளி கொப்பு சேர்ந்து ஆடவே மத்த கொப்பு ஆடிடாமல் ஒத்த கொப்பது ஒத்த கொப்பது தத்தரிக்கணும் தனிதரிக்கண தாளம் போடுது தாளம் போடுது ஆடுங்கொப்பை மாயம் கண்டு உற்று பார்த்திட உற்று பார்த்திட ஐயா உற்று பார்த்திட உற்று பார்த்திட அரணை கண்டு கேளு இப்போ அணுவே அரணை கண்டு மாயன் கேளு அதிகம் ஓடிட மாயம் கண்டு பார்த்திட ஓடு பார்த்திட அரணை கண்டு மாயன் கேளு அதிகம் ஓடிட அரணை கண்டு மாயன் கேளு அதிகம் ஓடிட மதுரையில மாமா மதுரையில மாமா மதுரையில மண் சுமந்தது மானம் இல்லையோ உமக்கு ரோசம் இல்லையோ ரோசம் இல்லையோ மதுரை பண்டியங்கையால் அடிகள் விட்டது வெக்கம் இல்லையோ பண்டியங்கையால் அடிகள் விட்டது வெக்கம் இல்லையோ அத்தா ரோஷம் இல்லையோ
தான் சுமந்தது மானமில்லையோ மானமில்லையோ பெரம்பாலை அடிகள் விட்டது ரோசம் இல்லையோ பாம்பெடுத்து தோளில் போட்டது பங்கும் இல்லையோ பங்கம் இல்லையோ மரச்சடைக்குள்ள பெண்ணை ஒழித்தது வெக்கம் இல்லையோ வெக்கம் இல்லையோ எத்திசைக்கும் காலம் மட்டும் இதுவே தொல்லையோ இதுவே தொல்லையோ நமக்கு இதுவே தொல்லையோ இதுவே தொல்லையோ இறந்த மண்டை ஓட்டில் உண்டது இழப்போ இல்லையோ இறந்த மண்டை ஓட்டில் உண்டது இழப்பும் இல்லையோ எத்திசைக்கும் காலம் மட்டும் இதுவே தொல்லையோ இதுவே தொல்லையோ அந்த மண்டியில் ஓட்டை கொண்டது வெக்கம் இல்லையோ இறந்த மண்டை ஓட்டில் உண்டது இழப்போ இல்லையோ அச்சுதன் தான் சொன்னவோ ஆண்டவன் தான் சிவபெருமா நம்மளோட ரகசியம் பெருமாள் கோபால மைத்துனனுக்கு தான் தெரியும் அரக்கனுக்கு தெரியாது மாயவர் தான் வந்தார் என்று ஆண்டவன் தான் சிவபெருமா அதில் விட்டு வெளியில் வந்து மாயவர மைத்துணரே மாயவர மைத்துணரே மதுசூதனா கோபால மாயவர ஜெயா மதுசூதனா கோபாலரே நாமளோட சரி ரகசியம், ஆமா குட்டு என்ன லீலைகள் ஆமா திருவிளையாடல் அமையா எல்லாமே என் பெருமாளை அன்றி அந்த வைகுந்தனுக்கு தான் தெரியுமே தவிர வல்லரக்கனுக்கு தெரிய நியாயம் இல்லையே அச்சுதனுக்குத்தான் தெரியுமே தவிர அரக்கனுக்கு தெரிய நியாயம் இல்லையே ஆகையினால் அச்சுதன் தான் வந்திருக்கிறார் ஆமா என்பதாக சொல்லி என்னையா அதிலே வெட்டி வெளியிலே வந்து ஆமா மாயவா என்ன மைத்துனா மைத்துனா என்னைய இப்படி கேவலமா பேசுதியல என்னைய இப்படி பேசினா அது யாருக்கு கேவலம் உமக்குத்தான் கேவலம் என்னைய இப்படி கேவலமா பேசுனா நீரு ரொம்ப யோக்கியமா அதானே உம்ம வளப்பத்தையும் உம்ம குட்டுகளையும் சொன்னோம்னா என்னையா புல்லும் புறாவும் தண்ணி குடிக்காது என்னது அப்படியா அது எப்பவுமே தூக்காது அதானே ஆகையினால ஆமா அச்சுதனாய கோபாலக்கண்ணனை பார்த்தோம் ஆண்டவனாகிய சிவபெருமான என்ன சொல்வாரையானா என்ன என்னையா ஆயர்பாடி போய் பிறந்தது மானம் இல்லையா மானம் இல்லையா ரோசம் இல்லையா ரோஷம் இல்லையா ஆடு மேய்த்து வயர் வளர்த்தது வெக்கம் இல்லையா ஆடு மேய்த்து வயர் வளர்த்தது வெக்கம் இல்லையா ஆயர்பாடி மானம் இல்லையா மானம் இல்லையா ஆடு மேய்த்து வயிறு வளர்த்தது வெக்கம் இல்லையா நீரு ஆடு மேய்த்து வயிறு வளர்த்தது வெக்கம் இல்லையா மலைய பிடுங்கி கொடை பிடித்தது மானம் இல்லையா மானம் இல்லையா மலைய பிடுங்கி கொடை பிடித்தது மானம் இல்லையா மானம் இல்லையா மாடு மேய்த்து வயர் வளர்த்தது ரோஷம் இல்லையா மாடு மேய்த்து வயர் வளர்த்தது ரோசம் இல்லையா மலையை பிடிங்கி கொடை பிடித்தது வெக்கம் இல்லையா மற்ற மானம் இல்லையா மேய்த்து வயிறு வளர்த்தது ரோஷம் இல்லையா மாடு மேய்த்து வயிறு வளர்த்தது ரோஷம் இல்லையோ மாப்பிள உரியில் வெண்ண ஆமா ஆமா உரியில் வெண்ண ஆமா ஆமா உரியில் வெண்ணை திருடி தின்றது மானம் இல்லையா மானம் இல்லையா நமக்கு மானம் இல்லையா மானம் இல்லையா அந்த உரலு கெட்டி அடிகள் பட்டது ரோஷம் இல்லையா உரலு கெட்டி அடிகள் பட்டது ரோஷம் இல்லையா திருடி தின்றது ரோஷம் இல்லையா மானம் இல்லையா உரலில் கட்டி அடிகள் பட்டது ரோஷம் இல்லையா உரலு கெட்டி அவன் ஆண்டவன் தான் சொன்ன அச்சுதன் தான் கோபால அத்தானே பகவானே ஓ அத்தா என்ன என்ன
ஆடு மாடு மேய்த்தது உமக்கு வெக்கமாய் இருந்ததே. ஆனால் என்னையா நான் போறேன் கடலை தேடி. சரி அரக்க வருவான் உம்மை எரிச்சிருவான். ஆமா அப்படின்னு சொல்லி அச்சுதன் சொல்லும் போது என்னையா பார்த்தார் ஆண்டவன் காரியம் பெருசா வீரியம் பெருசா. காரியம்தான் பெருசு, வீரியத்தை காட்டக்கூடாது. ஆமா அதனால மாப்பிள்ளை என்ன அரக்க வந்தாலும் வரட்டும் என்னை எரிச்சாலும் எரிக்கட்டும். ஆமா நம்ம தங்கச்சிக்கு விதவிதமா எடுத்து கொடுத்து பாத்தீங்களா? என்னது சிகப்பு மஞ்சள் ஊதா பச்சைன்னு சேலை. ஆமா பட்டு சேலை. அந்த சேலையெல்லாம் உங்க தங்கச்சி அரக்கை இன்னைய எரிச்சாமனா உங்க தங்கச்சி அந்த சேலையை உடுத்த முடியுமா? அதெல்லாம் உடுத்த மாட்டா, வெள்ளை சேலையை தான் மாவேலப்பா பூவிலப்பா மஞ்ச குளிய தானிலப்பா கொட்டிலப்பா பூவிலப்பா கொட்டிலப்பா பூவிலப்பா பூமான தான்மரப்பா இந்த பூமான தான்மரம். ஓ அத்தா என்ன நான் ஒரு விளையாட்டுக்கு தானே சொன்னேன். அதானே விளப்பமா எடுத்துக்கிட்டே. நம்ம சரி நம்ம மச்சன மாப்பிளையும் சரி எடக்கு பேசிக்கிட்டு இருந்தோம்னா சாசா பிறகு லேட் ஆயிரும், நேரம் போறதே தெரியாது. ஆமா அரக்கை வருவான். சரி நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து எரிச்சிருவான். ஆமா அதனால என்ன நான் அவருக்கு சொல்லுதான் கேளும். சரி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா சரி கிடையாது. ஆமா அதனால என் ஆடு மாடை பாத்துக்கிறோம். என்ன எனக்கு ஒரு உபகாரம் பண்ணும். சரி இந்த ஆடு மாடை போறோம் பாத்திக்கோ, மேய்ச்சிட்டு வரோம். ஆமா அரக்கனை போய் சந்தைக்கு போறியா பார்வனைய பாக்கத்தான் சொல்லி இருக்கு, விக்க சொல்லல. ஆமா ஆடு மாடை பாத்துக்கோறோம், அரக்கனை சம்பாரம் பண்ணிட்டு வரேன் என்று. ஆமையா ஆண்டவன் பகவான் இடத்துல சரி ஆடு மாடை ஒப்படைக்க என்ன ஆடு மாடு ஆண்டவன் பக்கத்துல நிக்க மாட்டேங்கிறது. எதுக்கு நிக்க மாட்டேங்கிறது? பாம்பு. ஓ பாம்பா? பகவான் கழுத்துல பசு பகவான் பக்கம் வரும்போது இந்த பாம்பானது பசுவை பார்த்து என்ன உசு உசுன்னு சத்தம் வருது. உசு உசுங்க. ஆமா அப்ப பாம்பை கண்டா என்ன படையும் நடுங்கும் சொல்லுவாங்க. ஆமா ஓ மாப்பிள உமா ஆடு மாடு என்கிட்ட நிக்க மாட்டேங்கிறதுன்னு சொல்லவும் சரி ஓ ஐத்தா என்ன முத நெறி சொருபத்தை மாத்தோம். அப்படியே என்ன சொருபம்? பாம்பை எடுக்கணும், பட்டையை அழிக்கணும், நாமத்தை போடணும், எண்ணெய போல ஒரு சொருபத்தை எடுக்கணும்னா சரி ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று சங்கரரே நாராயணரை போல் சொருவம் கொண்டதுனாலதான் என்னையா அவருக்கு ஒரு திருநாமம். என்ன? சங்கர நாராயணன். ஆமா ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று சங்கரனை பகவான் நாராயணனை போல் சொருவம் கொண்டதுனால ஆமையா உடனே ஆடு மாடுகளை ஒப்படைத்தார். ஓ ஐத்தா என்ன என்ன எத்தனை கோணாருன்னு சொல்லி இருப்பேரு. என்ன இப்ப உமா பாக்கத்தான் என்ன நாட்டாம சரி அந்த ஆயர்வாடி நாட்டாமன் அந்த கோன் மாதிரி இருக்கிறது. ஆமையா அப்படின்னு சொல்லி சரி அத்தாங்கோனாரே ஆடுபதனம், அச்சாங்கோனாரே மாடுபதனம். ஆமா சிவனே சிவத்தை கண்ணுக்குட்டி பசனம். ஆமா பரமக்கோனாரே என் பசுபதனம். ஆமா கடவுள் கோனாரே என்ன கன்று பதனம் என்று ஆடு மாடை ஒப்படைத்து விட்டு ஆமையா யார் யாரெல்லாம் எதனாலே கெட்டு ஒழிந்தார் என்று பார்க்கிற போது என்ன என்ன ஆனால கெட்டகுடி அன்றும் இல்லை இன்றும் இல்லை என்றும் இல்லை என்றுமே இல்லை. பெண்ணால கெட்டகுடி பேருலகிலே ரொம்ப உண்டு. அதான் சொல்லிருக்காங்க. என்னையா கடலாளம் கண்ட பெரியார் பெண்ணின் மனதாளங்கால முடியவே முடியாது. ஒரு கடல்ல உள்ள ஆழத்தை கூட பார்த்திடலாமா? ஆமா ஒரு பெண்ணினுடைய மனதினுடைய ஆழத்தை பார்க்க முடியாதா? பார்க்கவே முடியாது. ஆற்றையை நம்பலாம், பெருங்காற்றையை நம்பலாம். சரி சீறி வரும் பாம்பையை நம்பலாம். சேர கட்டிய ஆமா மாதிரி நம்பினோர் என்ன தெருவில் நின்று திகைத்துப்படுவார். ஆமா நம்ம உடுக்காரனாச்சிய மாதிரி. ஆமா ஆகையினால என்னையா நாமளும் பென்சரும் எடுக்க வேண்டும். ஆமா யார் யாரெல்லாம் எதனால் கெட்டு ஒளிந்தார் என்று வாரிக்கின்ற போது ஆமோ அங்க யார் யாரெல்லாம் எதனாலயா கெட்டு இருக்கின்றார்? எதனாலே? இந்திரன் கெட்டதும் பெண்ணாலே, சந்திரன் கெட்டதும் பெண்ணாலே,
தொட்டு கெட்டான் புறையுதனோ கெட்டான் ராவணனோ எட்டு கெட்டான் கரணனோமா அதனால எம்பெருமா பெண் சொருவம் எடுக்க வேணும் எடுக்க வேணும் அரக்கன் வாதம் முடிக்க வேணும் அரக்கன் வாதம் முடிக்க வேணும் பெண் சொருவம் எடுக்கணும் அரக்கனை வதமுடிக்கணும் ஆமா என்பதாக சொல்லி எம்பெருமாள் மாயவன் மதுசூதனன் பாண்டரங்கன் பண்டரிநாதன் அமையா எம்பெருமாள் என்ன ஏழை பங்காளன் சரி ஈரேழு லோகத்தையும் ஓர் அடியாக அளந்த வள்ளல் அந்த உலகளந்த பெருமாள் அமையா அரக்கனை வதமுடிப்பதற்காக இங்க எப்படி சொருவம் எடுக்கிறார் எப்படி ஐயா எடுத்தாரே ஒரு சோறு எடுத்தாரே ஒரு சோறு எம்பெருமான் கோபால எம்பெருமான் கோபாலே அந்த மாயவன்தான் மதுசூதனன் மங்கைய போல் சொருவம் கொண்டான் எம்பெருமாள் கோபால பெண் சொருவான் எடுப்பாரா பெண்ணழகி எடை கொண்ட மயிலழகி கண்ணுக்கான கண்ணழகி காதமுக்கு அழகி சூரியர்க்கு ஆனாலும் சுத்தி வர கருப்பு உண்டு எம்பெருமாள் மோகினியா கரைய ஒரு கருப்புலை ஒரு கருப்பும் இல்லை குந்தலது கருப்பொழிய குந்தலது கருப்பொழிய கூட ஒரு கருப்பும் இல்லை கூட ஒரு கருப்பும் இல்லை பார்த்தாள் என் பெருமாளாகிய மோகினியாள் அமையா தன்னழகு காணாதென்று தங்கநகை சூட்டி பெண்ணழகு காணாதென்று பொன்னகை சூட்டி ஆமா அரக்கனை வழிமறித்து அரக்கனை வதமுடிக்க வேண்டும் என்று அத்துவான கானகத்தில என்னையா தாலை முதல் பீலி வரை தங்கத்தால அணிந்து மாங்கலியன் தவிர சரி மற்ற நகைகளெல்லாம் அணிந்து எல்லாத்தையும் அணிந்து பார்த்தவர் மயங்க வெச்சவர்ணப்பட்டு நின்றவர் மயங்க நீலவர்ணப்பட்டு கண்டவர் மயங்க கஸ்தூரி திலகம் சரி கொட்டிட்டு மையெழுதி புருவங்களுக்கு மைகள் தீட்டி தீட்டி எம்பெருமாள் மாயவன் மோகினி போல் வடிவத்தை கொண்டு அமையா இருந்தாலும் ஒரு சந்தேகம் என்ன என்ன அரக்க நம்மளை கண்டு மயங்கதானோ மயங்கலியோ ஆமா அதனால என் மகன் நான் பெற்ற மகனே மன்மதா மன்மதா கரம்பென்ற வில்லெடுத்த அரும்பென்ற நானேற்றி மன்மத கணை பூட்டடா அப்படின்னா ஆமா மன்மத கணை பூட்டுன்னு சொன்ன உடனே கரம்பென்ற வில்லெடுத்த அரும்பென்ற நானேற்றி சரி மன்மதன் தொடுத்து விடுத்த உடனே மன்மத காணப்பட்ட போது என்னையா சண்டாளன் மதி இழந்தான் பெண்ணு என்று நினைத்தானா இல்லையே பெருமாள் என்று நினைத்தானா இல்லையே பெண்ணு என்று நினைத்தான் ஆமா மங்கை என்று நினைத்தான் அது மாயன் என்று அறியாமல் ஆமையா அரக்கன் வரும் கானகத்தில் என் பெருமாள் மோகினியால் எங்க இப்படி வருகிறாள் தெரியுமா எப்படி காலையில தண்டை கலகலவன கையில வளையல் கலகலவன கையில வளையல் அந்த அத்திவான கானகத்தில் நடந்து வாரா மோகினியா வளையல் சத்தத்தை காதில் கேட்டு வடக்கு முகமா திரும்பி பார்த்தா காதில் வடக்கு முகமா திரும்பி பார்த்து அப்ப வளையல்
சத்தம் காதில் கேட்டு வழக்கும் முகமா திரும்பி பார்த்தான் மாமம் பெத்த மரகதமே அத்த பெத்த ரத்தினமே அத்த பெத்த ரத்தினமே நனிக்குலையா ஓவியமே அனக்குலையா பெண்ணே நில்லு அப்படின்னா ஆமா அண்ணா வல்லரக்கா என்ன காட்டில் கண்ட பெண்ணை கழுத்தில் மாலை போட நினையாத கழுத்துக்கு ஆபத்து சரி தனியா வந்த பெண்ணை தடுத்து வழிமறிக்காத உன் தலைக்கு ஆபத்து ஆபத்துன்னார் பெண்ணே பெண்மையிலே என்ன நீ யாரு எவர் என்று கேட்கவும் அண்ணா வல்லரக்கா என்ன நான் பெண்டிருந்து பட்டசலம் பெருமாளுக்கு தெரியும் அங்கே நான் பட்டசலம் அந்த மாயோனுக்கு தெரியும் 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 கண்ணினாம் பட்டசலம் என்ன அந்த கண்ணனுக்கு தெரியும் ஆமா பால் மரத்து கீழே இருந்து நான் பட்ட கதையை சொன்னேனே ஆனா என்ன பால் வத்தி போகும் பால் மரங்களும் சாஞ்சு போகும் அதுக்குள்ள 2 நாள் விடிஞ்சும் போகும் அப்பேற்பட்ட கதை என்னப்பா என்னம்மா உங்க கதை என்னையா மலையரச மன்னனுக்கு மகளாக பிறந்தோம் சரி எத்தனை பேரு நாங்க 8 பேரு 8 பேரா ஆமா உங்க அப்பன் சட்டி எடுத்திருப்பானே எங்க அப்பா கைலாசத்துல சௌக்கியமா இருக்காவோ அப்படியா ஆமா 8 பேர்களையும் 7 திசையிலே 7 பேர்களுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்தார் ஆமா 8வது பிறந்தவ என் பேரு மோகினி சரி நம் பூத்த நட்சத்திரம் என்ன என் பூமானுக்கு ஆகாது ஆகாது என்ன நட்சத்திரம் நம் பிறந்தது பூசம் சரி பிறந்தது பூசம் போன இடம் நாசம் நம் பூத்த நட்சத்திரம் ஆமா உத்தரம் தாலி உரியல ஆமா அதனால எனக்கு போனது இங்க கல்யாணம் ஆமா மதுரை சுக்கருக்கு இனிய பெண் கேட்டு வந்தவங்க ரதத்துல வந்தவர்கள் சரி குதிரையில வந்தவர்கள் எல்லாம் நிறைய பேர் உண்டு ஆமா ஆனா எங்க அப்பா மதுரை வாழ் சொக்கருக்கு என்ன எங்க அப்பா என்னை 2 கெட்டி கொடுத்தார் அப்படியா அதனால அங்கே உள்ள மக்கள் எல்லாம் சரி அடியே மீனாட்சி என்ன ஒரு பெண்ணா பிறந்தவ என்னத்தை வேணாலும் தானம் கொடுப்பா என்னத்தனாலும் விட்டு கொடுக்கலாம் ஆனா கணவனை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டா உன் புருஷன் ஆமா உன் தங்கையை திருமணம் செய்து வருகிறார் என்று சொல்லவும் சரி நானும் போய் இறங்கினேனே அண்ணா ஆமா என் மனுஷன் சொக்க என்ன அவர் இறங்கினாரே மீனாட்சி மேல குத்தமில்லைன்னு மோகினி மேல குத்தமில்லைன்னு சொன்னாரா மீனாட்சிட்ட சொல்லலையே அந்த பாவி மனுஷன் அப்படியே புத்தான் எண்ணார் சரி நான் இறங்கும் போது என்னுடைய கால் ஒரு கால் ரதத்துல ஒரு கால் பூமியில ஆமா எங்க அக்கா மீனாட்சி என்னைய பார்த்து என்ன சொன்ன தெரியுமா என்ன சொன்னா யாரடினே சக்கலாதி யாரடினே சக்கலாதி யான் கூடிய கெடுக்க வந்த தலைய பிடித்தாளே சந்தி கெடுத்தாளே முடிய பிடித்தாளே முத்து கெடுத்தாளே அவ முடிய நாம் பிடிக்க முடிய அவ பிடிக்க சக்களத்தி போராட்டம் சக்களத்தி போராட்டம் சனதாருக்கு கொண்டாட்டம் சனதாருக்கு கொண்டாட்டம் அதனால வல்லரக்கா மேல கோபம் கொண்டு நான் பிறந்த வீடு போறேன் ஆளன் மேல கோபம் கொண்டு அப்பா வீடு போறேன் ஒத்தையில போறேன் மனதில் நினையாத அம்மா போறா முன்னாலே அத்தவாரா பின்னாலே மாமா போறார் முன்னாலே அப்பா வாரார் பின்னாலே என்பதனை சொன்ன போது பார்த்துட்டானே வல்லர ஏழை பெண்ணே மோகினியே அண்ணம் என்று சொன்னவாயா அத்தாம் என்று சொல்லிடம்மா கொண்ட பெண்ணை விட்டாலும் கண்ட பெண்ணை விடமாட்டே காட்டில் கண்ட பெண்ணை விடமாட்டே
மிச்சப்பட்ட செலமெல்லாம் போதும். ஆமா, நீ என் கூட வா. சரி. கண்ணாடி மாளிகையில என்ன உல்லாசமா வாழலாம். வாழலாம் வாழலாம். இத்தல சுருள் மடிக்க விதவிதமா தோழி உண்டு. பல்லாங் குழி விளையாட 10 தோழி உண்டு. ஆமா, தட்டாங்கல் விளையாட. சரி. தரத்து பெண்களை தார. ஆளாத்தி பெண்கள் 60 பெண்கள் தாரேன். என் கூட வாழ்னார். சரி. அப்பதான் பார்த்தா மோகினியாள். என்னையா ஆடா ரஸ்கல் படுவா. ஏ அப்பா, இதுதான்டா எனக்கு நல்ல நேரம். அதானே. ஆமா. அடே என்ன அவன் சொன்னா நீ அண்ணம்னு சொன்னவாயால அத்தாமனு சொல்லணும்ல. ஆமா. அப்பதான் பார்த்தாள் மோகினி. என்னையா? ஏ அண்ணா ஏ வல்லரக்கா. என்ன என்ன எனக்கு மாலையிட மனமேருக்கு. மாலையிட மனமேருக்கு. மனசில் ஒரு பயமேருக்கு. தாலி போட மனமே. பயம் இருக்கு. ஏ அண்ணா வல்லரக்கா. என்ன என்ன இவ்வளவு சொன்னதுக்கு பிறகு சரி நான் மனசு மாறலன்னா நான் மனசே கிடையாது. அதானே. எனக்கு மாலையிட மனசு இருக்கு. ஆமா. ஆனா உன் மனவாட்டி மேல எனக்கு பயமா இருக்கு. இருக்கு இருக்கு. தாலி போட மனம் இருக்கு. உன் தாரத்துக்கு பயமா இருக்கு. சரி. யாமனா ஒரு வாரத்துக்கு முன்னாடி சண்டை போட்டுதான் நான் தலைய பறி கொடுத்துட்டு வந்திருக்கேன். பாதி முடிய அத்துட்டு போயிட்டா. இப்போ உன் முண்டாட்டி நீ முடிய பிடிப்பா முக்கு கிழப்பா. ஆமா. அதனால நீ எனக்கு காசு வேண்டாம், பணம் வேண்டாம், கட்டுக்கட்டா நோட்டு வேண்டாம், தங்க வேண்டாம், வயிற வேண்டாம். சரி. ஒரே ஒரு வார்த்தை. என்ன? இந்த யமுனையாற்றங்கரையில நீ 100 அடிக்கு அப்பால நின்று முங்கி முழுகி உன் மனைவி மூத்தோடைய பவளக்கண்ணிய மேல சத்தியமா முகம் கொடுத்து பேச மாட்டோம்னு உன் முண்டு வரல எடுத்து 3 தரத்துல தலையை சுத்தி உன் தொண்டையில வச்சா பூனை குட்டியா உன் புன்னால வருவேன்னா. பாவி சண்டாள பகவங்கிட்ட வரத்தை வாங்கும் போது யார தொட்டாலும் எரியணும்னு வரத்தை வாங்கினா தன்னை தவறுன்னு அவன் கேட்க மறந்தானா? தன்னையும் சேர்த்து தான் அவன் வரத்தை வாங்கிட்டான். ஆகையினால இந்த மங்கைய கண்டான் மதிமயங்கினான். கண்ணிய கண்டான் கலையை இழந்தான். பெண்ணை கண்டான் பித்தி இழந்தான். வாங்கின வரத்தை மறந்தான். அடே பெண்ணே பெண்மையில இத சொல்லதுக்கா இவ்வளவு நேரம் காட்ட கேட்டு இத்தனை மணி நேரம் என்ன இழுத்து கிடத்துன. இது அப்படியே சொல்லியிருந்தா நம்ம அருவாமனைக்கு போயிருக்கலாம். அருவாமனைக்கு போயிருக்கலாம். ஏன் அருவாமனைக்கு? அருவாமனை இல்லனே அரண்மனை. அரண்மனைக்கா? நீ அருவாமனைக்கு சொன்னியாரு? 4 மணி நேரத்துல 4 பிள்ளை பெற்றுவியா? அதான கேட்டேன். பார்த்தான் இந்த வல்லரக்கன் சொன்ன போதோ மோகினியா சொன்ன போது வல்லரக்கன் இதுதான் சமயம் என்று அட பைத்தியாரி 1000 சத்தியம் பண்ணிருப்பன அப்படின்னு நினைத்து அவன் முங்குவானா முழுகுவானா 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 முதுகு கூட நனையாமல் முழுகுவானா. அவன் நிக்காளோ போயிட்டாளோ போயிட்டாளோ அருட்டு தான் பார்த்து கொண்டு அந்த கெங்கையில நின்றல்லவோ அடிவெண்ணை மோகினிய மோத்தொடியாள் இடமதிலை முகம் கொடுத்து பேச மாட்டேன் வீரல் அதனையை கொண்டு அவன் 3 நேரம் தலைய சுத்தி கண்டத்தில தொட்ட போது சண்டாள வல்லரக்கனோட
சிரசருந்து சரசருந்து அலைகடலில் விழுகுதையா விழுகுதையா சுக்கு நூறா நொறுங்குதான நொறுங்குதானே அரக்க நொறுங்குதான நொறுங்குதானே பாதி தூள் தூளா போரானே நொறுங்குதான தோளா பறக்கானே அரக்கனையும் கொன்று வேட்டு சுரந்தங்கோபாரே சுருவத்தையோ மாட்டியனோ ஆயர்வாடிய பட்டணத்தில் அத்தான பகவான் அரக்கனைத்தான் கொன்று விட்டு கைலாசம் பொறுமையே கைலாசம் பொறுமையா பச்சமாலன் சொன்ன போதே பார்த்துட்டாரே சிவபெருமா மாயவரே மைத்துணரே மருசுதனா கேளுமையா அரக்கனை தான் கொன்ற கோலம் ஆண்டவன் பார்க்க வேண்டும் பத்மாசுரனை கொன்ற கோலம் பகவானும் பார்க்க வேண்டும் அச்சருவான் பார்க்க வேண்டும் அச்சருவான் காட்டாவிட்டா போக மாட்டேன் கைலாசோ ஆண்டவன் தான் சொன்னவாறு அச்சுதன் தான் கோபாலே ஆபத்துக்கு பாவம் இல்லை பெருமாள் மாயவரோ மறுபடியோ பெண் சோறுவா மாய கண்ண எடுப்பாரா பெண் சோறுவா எடுத்த போதே ஆண்டவன் தான் சிவபெருமா அது பெண்ணு என்றோ நினைத்தாரே பெருமாள் என்று நினைக்கலையே மங்கை என்றோ நினைத்தாரே மாயன் என்று நினைக்கலையே கண்ணி என்றோ நினைத்தாரே கண்ணன் என்று நினைக்கலையே மோகமாது தாங்காமல் அங்கே தழுகுவாரா மாறி மெல்ல தழுகும் போதே ஆண்டவன் தான் பகவானுக்கு ஐயம் மோகமாது தாங்காமல் ஏனாதமாது ஒழுகுதையா பார்த்துட்டாரே அந்த கோபால பகவானோட நாதமாது பூமியில விழுந்துதானா தாங்காதென்று பெருமாள் மாயவரோ கரத்தை கொண்டோ யாந்துவாரா கரத்தால யாந்தும் போதே பகவானோட நாதத்திலே ஐந்து நல்ல மைந்தர்களோ தோளில் பூணில் இளங்க தோன்றி சோதி நல்ல வடிவமாக ஐயா வடிவமாக யாரெல்லாம் பிறந்து வாரா வடிவமாக பிறந்து வாரா பங்குனி மாதம் புதனது உத்திரம் பவரண பஞ்சமி கடகலக்கணத்தில் இங்கிதமாகவே அமீர்த யோகத்தில் அரைக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார் ஆதியில் உள்ளவர்க்கு ஐயனார் என்றோ கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றோ ஐயனார் பொறக்குடி ஐயனார் ஆணு மேல ஐயனார்
ஐயனார் ஐயனார் ஐயனார் ஐயனார் எருமேலி தர்மசாஸ்தா மேலி தர்மசாஸ்தா ஐயனார் 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 உளுடையார் சாஸ்தாவோ உளுடைய சாசாவோ ஐயனார் 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 சொரிமுத்து ஐயனார் சொரிமுத்து ஐயனார் ஐயனுக்கு மெய்யனாக ஐயனுக்கு மையனாக ஐயன் பிறந்தாரே ஐயன் பிறந்தாரே அங்கத்தால போனோலா அங்கத்தாலே போனோலா தாழ்வடமா தாழ்வடமா பள்ளியால போனோலா பள்ளியாலே போனோலா மதியா தாழ்வடமா மதியா தாழ்வடமா ஆனப்பட குதிரைப்பட ஆனப்பட குதிரைப்பட ஐயங்காட்சி வெப்படையா ஐயங்காட்சி வெப்படையா ஆனைமுக தண்டியலா ஆனைமுக தண்டியலா கொடுத்த பாக்கியமா கொடுத்தார் பாக்கியமா சிங்கமுக தண்டியலா சிங்கமுக தண்டியலா கொடுத்த பாக்கியமா கொடுத்த பாக்கியமா ஐயனாறு பிறந்த போது ஐயனாரு மறந்த போது கொடுங்கம்மா ஒரு குலவை குலவை அம்மா ஒரு குலவா இருகரையும் பெருகி வார ஒரு குலவா ஒரு குலவா பெருகி வாரே இந்த ஆறுமுக மங்கலத்தில் ஹைகோர்ட் மகாராஜா ஆலயத்திலே குறைக்குடைய ஐயனார் சாஸ்தா வந்து பிறந்தார்.